விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பொறுப்பேற்றார். டெல்லியில் பதவியேற்கும் முன் போர் வீரர்கள் நினைவு சின்னத்திலும் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி மலரஞ்சலி செலுத்தினார். இதன் பிறகு பேசிய தலைமை தளபதி, நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே தனது பிரதான நோக்கம் என்று தெரிவித்தார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள், தளவாடங்கள் அதிக அளவில் ராணுவத்தில் சேர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார். முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த ஜெனரல் அனில் சௌஹான் ஓய்வு பெற்றதை அடுத்து அவரது இடத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் முப்படைகளை ஒருங்கிணைப்பது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு அமைச்சகத்தில் ராணுவ விவகாரத்துறை செயலராகவும் பணியாற்ற உள்ளார். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக பதவியேற்றுள்ள ஜெனரல் ராஜா சுப்பிரமணி ராணுவத்தில் சுமார் 40 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர். தமிழ்நாட்டின் நீலகிரியை பூர்வீகமாக கொண்ட இவர் 1985இல் கர்வால் ரைபிள்ஸ் படைப்பிரிவின் 8வது குழுவில் தனது ராணுவ வாழ்க்கையை தொடங்கினார். இதையடுத்து படிப்படியாக உயர்ந்து மத்திய படைப்பிரிவின் தளபதி, ராணுவ துணை தளபதி என உயர்ந்தார். பரம் விசிஷ்ட் சேவா, அதி விசிஷ்ட் சேவா, விசிஷ்ட் சேவா உள்ளிட்ட பதக்கங்களை தனது சிறப்பான சேவைக்காக வென்றவர் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி. சர்வதேச போர் முறைகள் வேகமாக மாறிவரும் நிலையிலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் புதிய பரிமாணம் எடுத்துள்ளதால் மிகவும் சவாலான முப்படை தலைமை தளபதி பொறுப்பில் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளில் ஒன்று முப்படை தலைமை தளபதி பதவியாகும். 3வது நபரான ராஜா சுப்பிரமணி அப்பதவியில் அமரும் முதல் தமிழர் என்ற பெருமையையும் பெறுகிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.